Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 unit 2 complex number exercise 2.4ல உள்ள sums போடுறதுக்கான introduction and formulas வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். First பாருங்க conjugate of a complex number. Conjugate of a complex number இது 2 marksல கேட்றதுக்கும் chances இருக்கு definition ஓகேவா கவனிச்சுக்கோங்க. The conjugate of a complex number x plus iy is defined as a complex number x minus iy. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு தெரியும். அதோட கான்ஜுகேட் அப்படிங்கும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்ட்டு வந்துடும். த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் இஸ் டினோட்டட் பை, இசட்டோட கான்ஜுகேட் எப்படி எழுதணும், இசட் பார்னு எழுதணும். ஓகேவா, பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. இசட் ஈக்குவல் டு 2 + 5i கொடுத்துருக்காங்க. இசட்டுங்கிறது என்னது, 2 + 5i. அதோட கான்ஜுகேட்டுங்கும் போது இசட் பார் என்ன வரும், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும் இல்லையா, அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ 2 - 5iன்னு போட்டோம். இதான் என்னது, கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, z1 + z2 த ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா அதை z1 பார்னும் z2 பார்னு எழுதலாம். இந்த பார் என்ன பண்ணலாம், தனித்தனியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி மைனஸ் z1 - z2 இருந்துச்சுன்னா z1 பார் மைனஸ் z2 பார்னு போட்டுக்கலாம். ஓகேவா, இது செகண்ட். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது தனித்தனியாக போட்டுப்போம், அடுத்து மைனஸ் பண்ணுறது, அடுத்து என்ன வரணும், மல்டிப்ளிகேஷன் வரணும். தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். z1 z2 ஹோல் பார் ஈக்குவல் டு தனித்தனியாக பார் போட்டுக்கலாம், z1 பார் z2 பார்னு. அடுத்து ஃபோர்த்து ஒன் டிவைடு. டிவைடுங்கும் போது z1 / z2 த ஹோல் பார்னா z1க்கு தனியாக பார் வரும், z2க்கு தனியாக பார் வரும். z2ங்கிறது எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன்று, ரியல் ஆஃப் z ஈக்குவல் டு z + z பார் பை 2. இமேஜினரி ஆஃப் zங்கிறது இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் இருக்கா, அங்கே மைனஸ் வந்துடும். அப்போ z - z பார் பை இமேஜினரி 2i வரும். நெக்ஸ்ட் செவன்த்து, z பவர் n த ஹோல் பாரை எப்படி எழுதலாம்னா z பார் பவர் n எழுதலாம். ஓகேவா, வேறு இங்கே உள்ள என்னங்கிறது என்னது, இன்டீஜர். நெக்ஸ்ட் எயித்து ஒன், z is real if and only if z equal to z bar. ஓகேவா, ஃபர்ஸ்ட் if and only ifனா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது z ரியலாக இருக்கும்போது z equal to z பாராக இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் இருக்கும், z equal to z பாராக இருக்கும்போது z வந்து ரியலாக இருக்கும். அதான் என்னது, if and only if. அதான் என்ன பண்ணியிருக்கேன், IFFன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நைன்த்து பாருங்க. zங்கிறது பியூர்லி இமேஜினரியாக இருக்கும்போது if and only if z equal to -z bar. ஓகேவா, z ரியலாக இருக்கும்போது z equal to z பாரு, பியூர்லி இமேஜினரியாக இருக்கும்போது z ஈக்குவல் டு -z பார். ஓகேவா, நெக்ஸ்ட் 10th பாருங்க. z பார் அதுக்கு மேலே ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பாரும் பாரும் கேன்சல் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வந்துடும், zங்கிறது வந்துடும். ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு டெஃபினிஷன் ஒன்று வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ரெண்டும் தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸைஸ் 2.4ல் உள்ள சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவாம்மா, தேங்க்யூ ஸோ மச்.